பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். கம்பேர் பண்ணுறது நாங்கள் வந்து ஒரு இதாக நாங்கள் பேசணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து லைக் ஆன் பார் வித் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிற அந்த இந்த யூனிவர்சிட்டி சார்ந்து அங்கே இருக்கின்ற கல்வி முறை சார்ந்து பிள்ளைங்களை கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பல்வேறு டெக்னாலஜி ஏன் நம்ம கொண்டு வரோம். நம்ம இந்த டெக்னாலஜி நான் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் கடந்த கூட்டத்தில் அறிவிப்பை நான் கொடுத்துருக்கேன். நான் சென்சரி பார்க்கு நாங்கள் கொண்டு வரணும், ரோபோட்டிக்ஸ் நாங்கள் கொண்டு வரணும். இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸாக நான் பேசுகிறேன். நான் ஆனால் டெக்னாலஜி வைஸ் நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் எங்களுக்கு வரும்போது உடனே செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ நீங்கள் பணத்தை கம்மி பண்ணால் நாங்கள் அது வந்து கம்மியாக்க வேண்டியதாகிடும். இப்போ எல்லா மாவட்டத்திலும் பண்ண வேணாம் சார், பைலட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் சார், ஏன்னா நமக்கு ஃபண்டு இவ்வளோ தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சார் நம்மளுடைய திருப்பி சொல்கிறேன், நம்ம எல்லாருமே சொல்கிறாரு, நம்மளுடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்கிறார்ல, ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் வருதுன்னா அந்த ஏன் அந்த 29 பைசா தான் வருதுங்கிற இம்பேக்டை ஏன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல? அந்த 29 பைசா வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆக அதிகமாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறதுக்காக தானே நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்? நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா? நம்ம பிள்ளைங்க நம்ம அவ்வளோ லெட் டவுன் பண்ணிட போகிறோம். நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு எல்லா விதத்திலையும் இங்கே அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கே நான் வைக்க விரும்புகிறேன். ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுவோம், இந்த மாதிரி வரையக்கூடாதுன்னு. தேங்க்யூ. வரேங்க. நிதி ஒதுக்கீட்டை காரணம் காட்டி புதிய கல்விக் கொள்கையை ஏற்க நெருக்கடி தரப்படுவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நிதி ஒதுக்கீட்டை காரணம் காட்டி புதிய கல்விக் கொள்கையை ஏற்க நெருக்கடி தரப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் மும்மொழி கொள்கையை ஏற்றால் நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு கூறுகிறது எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்.